விபி ப்ரோ, நான் நேத்து ப்ரிவ்யூ ஷோலாம் போட்டிருக்கீங்க போல. நான் ப்ரோ ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல, அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஓகே கைஸ், ஐ அம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி சண்டே, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க நிறைய பேர். அண்ட் இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான வேல சொல்யூஷன்ஸ் தேடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் டிப்ரெஷன்ஸ்ன்றது லைஃப்பில் இருக்கும். ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும். பட் அதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா நம்ம அப்படி சோகமாக உட்காரது கிடையாது. எமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்துறது தப்பே கிடையாது. நம்ம சோகமாக இருக்கிறது, அழுவுறது, சிரிக்கிறதுலாம். பட் அதுவே டெய்லி நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் அதுக்கு டிப்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அழுதுருங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக அழுது முடிச்சுட்டு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே விஷயத்தை நினச்சி மறுபடியும் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. அழுவுறதோ இல்லை டிப்ரெஷனுக்கு போகிறதோ. ஒரு மோட்டிவேஷனோட நம்ம வீடியோன்றதை ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபுல்லாகவே ஃபயராக பற்றின்னு எரியுது. என்ன ரீசன் அப்படின்னா, நேற்று அந்த மட்டை அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. நம்மளும் ரிவ்யூன்றது பண்ணியிருப்போம். சார் அந்த சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே ப்ரோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த படத்தோட ஆக்டருக்கு ஒரு ப்ரிவ்யூ கட் ஒன்று காட்டுவாங்க. ஒரு ஒரு 3 to 4 கட்ஸ் கிட்ட போகும் எடிட்டிங்லேயே. ப்ரிவ்யூ ஷோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க, ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட சஜஷன்ஸ், இவங்களோட சஜஷன்ஸ் எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரெசன்ட் மீடியாவை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ நேற்று நைட்டு கோட்டோட அஃபிஷியல் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரிவ்யூ ஷோக்கு ப்ரெசன்ட் மீடியாலாம் இன்வைட் பண்ணல. ஸோ ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க, லைக் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, மியூசிக் டைரக்டர், ஆக்டர்ஸ், அதில் நடித்த கேஸ்டிங், இவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் தேட்டரில் நேற்று பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனிங்கு. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஜெகதீஷ் அவர்கள் ஒரு சின்ன ஃபோட்டோ போட்டிருந்தார். வெங்கட் பிரபு அவர்களை தோல் மேலே கை போட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சிம்பிள்லாம் விட்டு ஹார்ட்லாம் போட்டிருந்தாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லா படங்களுக்கும் நடக்கும். ஒரு படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்துட்டாங்கன்னா இது ஒரு பப்ளிக் மத்தியில் ஒரு ஹைப் கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அனிருத் அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு படமும் ரிலீஸ் ஆகிற டைமில் படம் ப்ரிவ்யூ பார்த்துட்டாருன்னா ஒரு ஃபயர் விடுறதோ இல்லை அந்த ட்ரோஃபியோட ஒரு ஸ்மைலி போடுறதோ இதெல்லாம் பண்ணுவார். நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களாக இருக்கட்டும், நம்ம ஜெகதீஷ் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில ட்விட்டரில் சில ட்ராக்கர்ஸு, இந்த மூவி பஃப்ஸு சில பேர் எல்லாருமே ஐ திங்க் ப்ரிவ்யூ ஷோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சம்பவம் உறுதின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக பயங்கர ஹைப் ஏற்றி விட்டாங்க. சரி, காலையில் எழுந்தோடனே இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ ஷோ ஐ திங்க் தட்ஸ் அ பிக் சக்ஸஸ் ஃபார் த கோட் மூவி. எல்லாருமே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. வேறு லெவலில் வந்திருக்கான். அண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமாக தளபதி கெரியரில் இது இருக்க போகுது. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரிஸ் கோன மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நீங்கள் ட்விட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட இதை தான் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு படம் ஓவர் ஹைப்பாக எடுத்துகிட்டு போகிறதும் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரச்சனை. இது நான் சொல்லலை, அர்ச்சனா கால்பதி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ஹைப் இருக்கலாம், பட் ஆனால் ஒரு ஜாஸ்தியான ஹைப் எப்போவுமே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ ப்ரிவ்யூ ஷோ போட்டாச்சு, படத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்கை ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு படத்துக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் எல்லாருமே போவோம். படம் நல்லா இருக்கும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பிடிச்ச நடிகரோட படம் நம்ம கண்டிப்பாக ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அப்படி வைக்கிறதால என்ன ஆகும்னா, அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கும்போது படம் பார்க்கும்போது இன்கேஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லைட்டாக கம்மி ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு எப்படி தெரியும் அந்த படம் நான்ப்பா ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்ம போய்டும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக ஃபியூ மூவிஸ்க்கெலாம் ஒரு மிட் லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு தான் நான் படத்துக்கே போவேன். எந்த படமாக இருந்தாலும் அப்படி தான் நான் மாற்றிக்கிட்டேன் என்னோடய மைண்ட் செட்டை. ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த மிட் லெவலை தாண்டி பயங்கரமாக போச்சுனாவே நமக்கு மைண்ட் செட்டு செம்மையாக உட்காந்துரும். இப்போ இந்த கோட் படம் இவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரிவ்யூ ஷோலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் ப்ரெஸ் ஷோ எப்போ வைப்பாங்கன்னு தெரியாது. மேபி ஏஜிஎஸ் டீம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அஃபிஷியல் ப்ரிவ்யூ ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கூப்பிட்ருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறையா யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்மளும் தெரிஞ்ச சில நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்கோம், ஒரு இன்டர்வியூ ஏதாவது கோட் டீம் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் பிரேம்ஜி அவர்கள் அப்படி இல்லைனா படத்தில் இருக்கிற கேஸ்டிங்னு சொல்லிட்டு அது நமக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா
அந்த இடத்துல போய் நம்ம அது எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் சில பேர்லாம் நம்ம தாண்டி போகணும். அவங்க நம்மளை வளர விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. நான் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். சரி ஓகே, நம்ம பல வருஷமாக எதுவும் நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெங்கட் பிரபு அவர்களே இல்லை ஏஜிஎஸ் டீம், நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 days தான் இருக்குது. இப்போ இன்டர்வியூ முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ப்ரிவ்யூ ஷோ இல்லை ப்ரெஷ் ஷோ ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஒரு இன்விடேஷன் மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடரேஷனில் வைங்க. அண்ட் நம்ம பிள்ளைங்க E+ ஸ்குவாட் நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி விடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. யாராவது இந்த மூவி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இது நான் கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய மூவிஸ்க்கு ப்ரிவ்யூலாம் போயிருக்கோம், ப்ரெஷ் ஷோ போயிருக்கோம், இன்ஃப்ளூயன்சர் ஷோ போயிருக்கோம், செலிப்ரிட்டி ஷோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் நிறைய போய் பார்த்துருக்கோம். பட் நம்ம தளபதி படம் ஒன்றாவது அந்த ப்ரிவ்யூ ஷோ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா பல நாள் ஆசை. ஏன்னா மனசை இன்னும் 1 படமோ 2 படமோ அதுக்கு மேலே நடிப்பாரா அப்படின்றதே ஒரு டவுட்டில் தான் இருக்குது. நேற்று கூட அந்த மட்ட சாங் ரிலீஸ் ஆகிட்டு அதில் அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் நான் ரீல்ஸாகவே எடுத்து போட்டேன். தலைவா சினிமா விட்டு போவாத தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டு உண்மையாகவே நல்லா இருக்குங்க. அந்த பீட்டுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேட்சியாக இருக்குது. அண்டு ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க ஒரு இன்டர்வியூவில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட வித் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இப்போ வரலும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்குது அப்படின்றாங்க. ஒரு தனி மனிதன் மேலே 400 கோடி ரூபாய் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அவரோட மார்க்கெட் வேல்யூ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்களாம். ஆல்ரெடி படம்லாம் நிறைய சேல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு இது நான் சொல்ல அர்ச்சனா கல்பாத்தியே சொல்லியிருக்காங்க. அந்த தளபதி அவர்களோட சம்பளம் கோட் படத்துக்கு ஆல்மோஸ்ட் நியர் டு 200 crores. ஒரு சம்பளமே அவருக்கு 200 crores. அது இல்லாமல் 400 crores பட்ஜெட் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஓவரால் இன்க்ளூடிங் சேலரிஸ் அண்ட் ஆல், விச் இஸ் ரியலி ஹியூஜ். அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் ஹீ இஸ் லைக் டேம் கான்ஃபிடென்ட் இந்த படம் பயங்கரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா 1000 crores கிட்ட கலெக்ஷன் வரும், 1000 crores கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஹைப் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டில் வேணாம். தளபதி வந்தாரா, தேட்டரில் பார்த்தோமா, சிரிச்சோமா, என்ஜாய் பண்ணோமா, ஒரு ஹாப்பியாக வெளியே வந்தோமா, அவ்வளோதான். நமக்கு கலெக்ஷன் வர்றது பார்த்திங்கன்னா படம் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான். இதுதான் என்னோடய மைண்ட் செட்டு. அண்ட் இன்னும் சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த மட்ட சாங்கில் ஒரு ஃபீமேல் லீடு உள்ளே இருக்காங்களாம். அதுதான் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த லிரிக்ஸில். பட் அது படத்தில் ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸில் இப்போ புதுசாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்களும் தோனி அவர்களோட கேமியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, வந்தால் நல்லா தான் இருக்கும். மேபி அது சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்டு கோட்டோட ஸ்கிரிப்ட்டு நம்ம ரஜினி சார்கிட்டையும் போயிருக்கான், சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்டையும் போயிருக்கான் இந்த ஸ்கிரிப்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தளபதிக்கிட்டையும் வந்திருக்கான். ஸோ தளபதிக்கிட்ட வரும்போது தான் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கிரிப்டே மாற்றிட்டாங்களாம் தளபதிக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் கேட்கும்போதே பயங்கரமாக இருக்குது. அண்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மாயாஜால், சென்னையில் சொல்கிறேன், மாயாஜால், ஏஜிஎஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸே பண்ணிட்டாங்க. டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. அண்ட் பெங்களூரு பயங்கர ஃபைராக டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்குது கைஸ். அண்ட் கேரளா சைடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் கம்ப்ளீட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மண்டே இல்லை டியூஸ்டே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டிக்கெட்ஸு. ஸோ ஈகர் டு வாட்ச் த மூவி. இவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா சைக்கலாஜிக்கலாக நம்ம யோசிச்சோன்னா மைண்ட் செட்டில் உட்காந்துரும் ஒரு ஜென்ரலான ஒரு மனுஷனுக்கு. ஸோ லெட்ஸ் see, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஈகர்லி வெயிட்டிங். அண்டு இந்த வீடியோவுக்கு நான் டார்கெட்டில் எதுவும் வைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம பசங்க, நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறீங்க வீடியோவை. லைக்லாம் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் நான். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்டு இன்னும் நிறைய வீடியோஸும் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.